பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். கெகல்பத்ர பத்மேவை நெருங்கிய புதிய நண்பர் யார் தெரியுமா? வெளியான ரகசிய தகவலால் சிக்கிய தமிழ் குடும்பம், அம்பலமான பல நாள் சம்பவம். அசாத் மௌலானாவை பின்தொடர்ந்த பிள்ளையான் ஏன் தெரியுமா? அதிர்ச்சி அளிக்கும் உண்மை. லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் திடீரென தரையிறக்கம், வெளியான காரணம். புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பியது பிரித்தானியா. நீதிமன்றத்தில் நடந்த தாக்குதல், போலீஸ் அதிகாரி அதிரடி கைது. மாணவர்களுக்கு கிடைக்க உள்ள விசேட சலுகை. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெகல்பத்ர பத்மேவின் நெருங்கிய நண்பரான பஸ்தேவா என்றழைக்கப்படும் தேவகே திசாநாயக்க என்பவரை பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் விசேட தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்து விசாரிக்க உள்ளதாக மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறியப்படுத்தியுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த சந்தேக நபர் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பஸ்தேவா என்ற சந்தேக நபரை கைது செய்த பின்னர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் கெகல்பத்ர பத்மேவுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் இருந்து 440 கிராம் போதைப் பொருள் மற்றும் பல வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக நீதிமன்றில் சாட்சியங்களை முன்வைத்த போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் கெகல்பத்ர பத்மேவ் வெளிநாட்டில் இருந்ததாகவும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டதும் கெகல்பத்ர பத்மேவ் கோபமடைந்து தலைமை போலீஸ் பரிசோதகர் லிண்டன் சில்வாவை தொலைபேசியில் மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார். கெகல்பத்ர பத்மேவின் வழிகாட்டுதலில் இந்த சந்தேக நபர் செய்த குற்றங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக கூறிய போலீசார், பாதுகாப்பு செயலாளரின் உத்தரவின் பேரில் இந்த சந்தேக நபர் தடுப்பு சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கினியாகல போலீஸ் பிரிவின் கொக்னஹர பகுதியில் புதியல் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. புதியல் தோண்டிக் கொண்டிருந்த 4 சந்தேக நபர்களை கைது செய்ததோடு அவர்களிடம் காணப்பட்ட உபகரணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல நாட்களாக இந்த அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்தோடு அவர்களிடமிருந்து தண்ணீர் எடுக்கும் இயந்திரம் மற்றும் மின்சாரம் வழங்க பயன்படுத்தப்படும் மின் கேபிள்கள், பூஜை பொருட்கள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இப்பொழுது பல பரபரப்பு செய்திகள் வெளிவரும் நிலையில் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் தொடர்புகள் இருப்பதாக அசாத் மௌலானா என்றழைக்கப்படும் கன்சீர் முகமது பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார். பிள்ளையானின் வேண்டுகோளின் பிரகாரம் பிள்ளையானுக்கு நெருக்கமான தான் உள்ளிட்ட குழுவொன்று ராணுவ புலனாய்வு துறையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவுடன் சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போது அசாத் மௌலானா வெளிநாட்டில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் நிலையில் இந்தியாவிற்கு தப்பியோடிய போதும் அவரை பிள்ளையான் பின்தொடர்ந்து சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேஷ் சாலேவும் அசாத் மௌலானாவை தொடர்ந்ததாகவும் அது குறித்த குரல் பதிவுகள் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. துருக்கியின் இஸ்தான்புல்லில் இருந்து லண்டனுக்கு சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. 142 பயணிகளை ஏற்றிச் சென்ற குறித்த விமானம் நடுவானில் சென்றபோது விமானத்தில் இருந்து திடீரென புகை வெளியேறியதால் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணித்த 4 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதோடு ருமேனியா தலைநகரில் உள்ள விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. விமானம் தரையிறங்கியதும் அங்கு தயாராக இருந்த மீட்பு குழுவினர் பயணிகளை பத்திரமாக வெளியேற்றியுள்ளனர். அதன்பின் மூச்சு திணறல் ஏற்பட்ட 4 பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டதோடு விடயம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா முதன்முறையாக 19 புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. பிரித்தானியாவும் பிரான்சும் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் வகையில் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவும் பிரான்சும் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த புகலிட கோரிக்கையாளர்களை பிரான்சுக்கே திருப்பி அனுப்பும் வகையில் பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புகலிட கோரிக்கையாளருக்கும் பதிலாக பிரான்சில் இருந்து வரும்
புலம்பெயர்வோருக்கு பிரித்தானியா புகலிடம் அளிக்கும் 2 விமானங்களில் 19 புலம்பெயர்ந்தோரை கடந்த வாரம் பிரித்தானியா பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோராக பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக ஒரு குழுவாக புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வளமான நாட்டை உருவாக்கும் அரசாங்கத்தின் ஆட்சியில் 25% மக்கள் ஏழைகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் வளமான நாடு அழகான வாழ்க்கை குறித்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டிருந்தது. அதை நாம் அனைவரும் விரும்புகின்றோம். கடந்த அரசாங்கம் தோல்வியடைந்ததால் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை வழங்கினர். இந்த அதிகாரம் ஒரு வளமான நாட்டை உருவாக்க வழங்கப்பட்டது. ஆனால் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கை வேறு விதமாக உள்ளது. குறித்த அறிக்கையில் நாட்டில் 25% ஏழைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு வளமான நாட்டில் 25% பேர் ஏழைகளாக இருக்க வாய்ப்பில்லை என்று இவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று காலை கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்தரணியை தாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாக்கப்பட்ட சட்டத்தரணி நீதிமன்றில் முன்னிலையாகி பின்னர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தனது வாகனத்தை வெளியேற்ற முயன்ற போது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. சட்டத்தரணி வாகனத்தை வெளியேற்ற முற்பட்ட நேரம் சிறைச்சாலை பேருந்தில் வந்த போலீஸ் அதிகாரி அவரிடம் பேருந்து உள்ளே நுழையும் வரை காத்திருக்குமாறும் பின்னர் அவரது வாகனத்தை வெளியே நகர்த்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாய்மொழி பரிமாற்றம் ஏற்பட்டு பின்னர் அது உடல் ரீதியான வாக்குவாதமாக மாறியதாக கூறப்படுகின்றது. நீண்டகால நோய்களால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் உள்ளிட்ட பல மாணவர்களுக்கு காப்புறுதி திட்டத்தின் மூலம் பல சலுகைகள் வழங்கப்பட உள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான காப்புறுதி திட்டத்தின் புதிய சலுகைகளை கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி புதிய சலுகைகள் நடைமுறையாகும் வகையில் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்துடன் இணைந்து செயற்படுத்தப்பட்டுள்ளது. புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின் கீழ் உள்நோயாளிகளுக்கான சலுகை 3 லட்சம் ரூபாயாகவும் வெளிநோயாளிகளுக்கான சிகிச்சை 20,000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடுமையான நோய்களுக்கான காப்புறுதி 1.5 மில்லியனில் இருந்து ஆரம்பமாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து காப்புறுதியில் இப்போது நிரந்தர ஊனத்துக்கு 2 லட்சம் ரூபாவாகவும் நிரந்தர பகுதி ஊனத்துக்கு 1,50,000 ரூபாவாகவும் மற்றும் தற்காலிக ஊனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரையும் அடங்கும். அஸ்வெசும திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்கள் இறந்த பெற்றோர் அல்லது பாதுகாவலருக்கு 75,000 ரூபாய் பெறுவார்கள். அதிகபட்சமாக ஒரு குடும்பத்திற்கு 2,25,000 ரூபாய் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு போலீஸ் தலைமையகம் முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. போலீஸ் அனுமதி விண்ணப்பம் தொடர்பில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பத்துக்கான இணையவழி முறை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. போலீஸ் அனுமதிக்கான விண்ணப்பங்கள் இணையவழி முறை மூலம் மட்டுமே மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறான சூழலில் இணையவழி முறை நேற்று அதிகாலை முதல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கை போலீஸ் தற்போது இந்த செயலிழப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் விண்ணப்பதாரர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்தவுடன் மீண்டும் அறிவிக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.